ஓவர். நாகராஜோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. யாரோ தெரியாது. மோனிகா மட்டும் தான் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரிலாம் ஓகே, சுமாராக இருந்துச்சு ஓகே, அவ்வளோதான். ரஜினி கோசம் பார்க்கலாம். ப்ரோ லோகேஷ் ப்ரோ படத்துக்கு அதான் வந்தோம். செகண்ட் ஹாஃப் ஸ்டோரியே இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. பாதி ஜெயிலரு பாதி லியோ அது மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர்லாம் மாஸ் ப்ரோ, கிங் ஆல்வேஸ் கிங் தான். எத்தவனே போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க சத்யராஜ. ஆனால் அவர் படத்தில் எல்லா சீன்ஸில் ட்ராவல் ஆகுறாரு. ஃப்ளாஷ்பேக் காமிச்சு லிங்க் குத்து நல்லா தான் எடுத்துருக்காங்க. 1000 கூட எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு டிக்கெட் போடுங்க, ஒரு 10 டைம் போடுங்க, நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறோம். ஆனால் படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, படம் ஒர்த்தா இருக்கு. அதெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூலாம் கேட்காதீங்க, டேரக்ட் வந்து படத்தை பாருங்க, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சூப்பர் ஸ்டார் நல்லா நடிச்சிருந்தாரு. நாகார்ஜுன் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸ்டோரி வந்து கொடுத்த ஹைப்புக்கு கம்மியா இருந்தது, ஆனா நல்லா தான் இருந்தது. அந்த உபேந்திரா செம்ம ஸ்டார். அவரை யூஸ் பண்ணவே இல்லை அவங்க. லோகேஷ் முந்தைய படத்தோட கம்பேர் பண்ணும்போது அதில் வைலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இப்போ ஓகே, செகண்ட் டைம் பார்க்கலாம், இந்த ஸ்வாக் நல்லா இருக்கு. அந்த 3 பேர் சேர்ந்து லாஸ்ட் சீன்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க. வர படம் வரப்போ வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு வராங்களே, அவங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட். அதனால தான் ஃபர்ஸ்ட் டே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா வந்தது. கேமியோவில் 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, இன்னும் நல்லா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கலாம்.